கைஸ், நான் சொல்ற 10 ஆர்டிஸ்ட் கண்டிப்பா நீங்க பெயிண்டிங் வரல தெரிஞ்சுக்கணும். ஆர்ட்ன்றது ஒரு ஜஸ்ட் ஒரு கேன்வாஸ்ல இருக்க கலர் மட்டும் இல்ல. அது ஒரு எமோஷன், அது ஒரு மெமரி, ரெபலியன் அண்ட் த கரேஜ் டு ஷோ த வேர்ல்ட் வாட் மோஸ்ட் பீப்புள் ஹைட். சரி, இன்னைக்கு நம்ம 10 ஆர்டிஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் பெயிண்டிங் வேர்ல்ட்ல. அவங்களோட வேஸ் டு கிரியேட், ஹவு டு தே டூ தேர் மாஸ்டர் பீசஸ்ன்றத பத்தி பார்ப்போம். லாரா மகாபெஸ்கா, அவங்க ஒர்க்ஸை பார்க்கும்போது ஹியூமன் சோல்குள்ள ஒரு குவைட் ரூம் இருந்தா அதுக்கு நமக்கு ஆக்சஸ் கிடைச்ச மாதிரி ஃபீல் ஆகும். அவங்க ரியலிஸ்டிக் ஃபிகர் சரியலிசமோட கம்பேர் பண்ணுவாங்க. அவங்க யூஸ் பண்ற சாஃப்ட் டெக்ஸ்டர்ஸ், பொய்டிக் ஷேடோஸ் அண்ட் லைட்ஸ் செம்மையா இருக்கும். அவங்க பெயிண்டிங் ஒவ்வொன்றும் லேயர் பை லேயரை கிரியேட் பண்ணியிருக்காங்க லைக் சீக்ரெட்ஸ். அவங்க ஆர்ட்டை பார்க்கும்போது வெறும் ஆர்ட்டை மட்டும் பார்க்க மாட்டீங்க, ஒரு சைலன்ஸ், ஒரு லாங்கிங், ஒரு மிஸ்ட்ரியை ஃபீல் பண்ணுவீங்க கண்டிப்பா. டேவிட் ராபர்ட்ஸ் அண்ட் லூயிஸ் ஹேகி, பெர்ஃபெக்ட் duet of precision and passion. Roberts traveled through Egypt, Nubia, Jerusalem, and the Middle East, sketching ancient temples, deserts, and sacred ruins. Hage இந்த paintings lithographer transform பண்ணுவாரு. Like layering ink with scientific detail, glowing watercolor washes. போட்டோகிராஃபிக்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேரும் யூரோப்ல அதோட ஏன்ஷியன் சிவிலைசேஷன் பத்தி ஒரு ரியலிஸ்டிக் வியூ இவங்க பெயிண்டிங் மூலியமா கொடுத்தாங்க. அவங்களோட ப்ராசஸ் எப்படி இருந்ததுன்னா, டிராவல், ஸ்கெட்ச், கேப்சர் லைட், டர்ன் ஹிஸ்டரி இன்டு ஆர்ட். யங்லி, யங்லியோட பெயிண்டிங் பாத்தீங்கன்னா ஒரு எமோஷனை பெயிண்ட் பண்ண மாதிரி இருக்கும். அவங்க பெயிண்டிங்ஸ் எப்பயுமே வைப்ரண்ட் கலர்ஸ், ஃப்ளூயிட் ஷேப்ஸ் அண்ட் ஒரு ரிதமிக் மூவ்மெண்ட் இருக்கும். ஒரு மியூசிக்கே ஒரு பெயிண்டிங் ஆன மாதிரி. அவங்க அக்ரிலிக்ஸ் வச்சு ஸ்வீப்பிங் கெஸ்டர்ல பெயிண்ட் பண்ணுவாங்க. அவங்க பெயிண்ட் பண்ணும்போது அவங்க ஃபீலிங் ஏத்த மாதிரி அந்த பிரஷ் ஸ்ட்ரோக் பண்ணுவாங்க. அவங்களோட சீரீஸ் பாத்தீங்கன்னா ஃப்ளோ அண்ட் லவ் இருக்கும், லைக் யோகா ஃபார் த ஐஸ். அவங்க ஹார்ட் ஒரு மெசேஜை விஸ்பர் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன், விச் இஸ் எமோஷன் இஸ் த ரியல் ஷேப் ஆஃப் லைஃப். கிளாடி மானட், மானட் எப்படி பெயிண்ட் பண்ணுவாங்கன்னா அவங்க கண்ணுக்கு என்ன ஃபீல் ஆகுதோ அப்படிதான், ஒரு கேமரா மூலியமா பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பெயிண்ட் பண்ண மாட்டாங்க. மணிக்கணக்கா அவர் உட்காந்து வாட்டர்ல லைட் சேஞ்ச் ஆகிறத பார்த்துக்கிட்டே இருப்பாரு. அதுக்கப்புறம் அதை போய் மறுபடியும் ரெப்ளிகேட் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அவர் யூஸ் பண்ண ஃபாஸ்ட் பிரஷ் ஸ்ட்ரோக் அண்ட் broken கலர் அவர் என்ன கிரியேட் பண்ணாருன்னு சொல்லலாம்னா இம்ப்ரெஷனிசம், கேப்சரிங் த மூமெண்ட் பிட்வீன் மூமெண்ட்ஸ். அவரோட ஒர்க்ஸ் வாட்டர் லிலி அண்ட் இம்ப்ரெஷன், சன்ரைஸ், இதெல்லாம் ஒரு மெமரிஸ்ல ஃப்ளோட் ஆகிற மாதிரி இருக்கும். அவர் டைமே பெயிண்ட் பண்ணுவாருன்னு தான் சொல்லணும். வின்சென்ட் வேன்கோ, இவரை பத்தி உங்களுக்கு ஆல்ரெடி நல்லா தெரிஞ்சிருக்கும். வேன்கோ அவர் பார்த்ததை பெயிண்ட் பண்ணல, அவர் ஃபீல் பண்ணதான் பெயிண்ட் பண்ணிருக்காரு. அவரோட திக் ஸ்வர்லிங் ஸ்ட்ரோக்ஸ், க்ளோயிங் கலர்ஸ், ட்ரெம்ப்ளிங் லைன்ஸ், அவரோட கேன்வாஸே ஒரு பல்ஸ் மாதிரி மாறிடுச்சு. அவரோட ஸ்டாரி நைட் பெயிண்டிங்ல யூ கேன் ஃபீல் த ஸ்டார்ஸ், விண்ட் அண்ட் த ஹார்ட் பீட் ஆஃப் த ஸ்டார்ஸ். எவ்ரி ஸ்ட்ரோக் கேரிஸ் சஃபரிங், ஹோப் அண்ட் பேஷன். அவரோட ப்ராசஸ் வாஸ் அ பியூர் எமோஷன். பெயிண்ட் ஃபாஸ்ட், பெயிண்ட் ஆனஸ்ட்லி, பெயிண்ட் த சோல். பாப்லோ பிகாசோ, இந்த நேமையும் நீங்க நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. பிகாசோ என்ன நினைச்சாருன்னா, ரூல்ஸ் எல்லாம் ஒரு பெயிண்டிங்க்கு தேவையே இல்லை, ரூல்ஸ் ஆர் மென்ட் டு பி broken. அவர் ரியாலிட்டியே ஷேட்டர் பண்ணி டர்னிங் ஃபேசஸ் இன்டு ஜியோமெட்ரி